சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெத்தலையில் இதை மட்டும் செஞ்சு பாருங்க, அப்புறம் நீங்களே ஷாக் ஆவீங்க. இந்த வெத்தலையை கடையில் வாங்கியும் செய்யலாம், அல்லது நம்ம வீட்டில் இருந்தால் அதையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வெத்தலையை முன்புறம் பின்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூள், அதாவது பெப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மிளகுத்தூளை மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது சோம்பு தான். 1 ஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி சுக்கு தான். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சுக்கை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் தான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் தான். சுத்தமான தேனில் 1/4 ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலேயே ஊற்றி விட்டுக்கலாங்க. தேன் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி விட்டுட்டு அப்படியே மடிச்சு விட வேண்டியதுதான். நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் இப்படி நிறைய தொல்லைகள் இருக்கு. இதை நம்ம அடிக்கடி எடுத்துட்டு வந்தாலே எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு காய்ச்சல், சளி இந்த மாதிரி நோய்களையும் வராமல் தடுக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 2 ட்ரை பண்ணி பாருங்க.